ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நாவாச்சி. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா ஹிட் த தேர்ட் கேஸ் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பட் த நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ்ங்க, இந்த படம் வந்துட்டு என்னால் தியேட்டரில் பார்க்க முடியல ஆக்சுவலி பார்க்க போனால். பட் இந்த லீக்ஸ்லாம் பார்த்துட்டேன். ஸோ கொஞ்சம் பார்த்துட்டேன். இந்த கார்த்தி சார் வேர்டுலாம் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் வந்துட்டு இந்த ரிவ்யூவில் வந்துட்டு இட்ஸ் ஸ்பாயிலர் ரிவ்யூ. ஓகே, நான் ஸ்பாயிலர்லாம் இல்லை, படமே வெளியாச்சு, நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டேங்கடா. அதுக்கப்புறம் தான் நான் நான் ஸ்பாயிலரு அப்படி தான் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரு ஸ்பாயிலர் ரிவ்யூ தான் நான் வந்துட்டு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிள் இருக்கு. யாரும் ஒன்றும் பார்க்கலையோ மறக்காம செக் பண்ணி பாருங்க டைம் இருக்கிறப்போ. சரிங்களா, 18 வயசு மேலே இருக்கவங்க பாருங்க. ஸோ நானி ஃபேன்ஸ் கண்டிப்பாக பாருங்க. சரிங்களா, யாரெல்லாம் பார்த்துட்டீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு படம், எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருச்சு பிடிக்கலன்ட்டு. ஓகே, இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாமா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, த தேர்ட் கேஸ் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஃப்ரான்ச்சைஸில் வந்துட்டு இந்த யூனிவர்ஸ்லேயே 2 படம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ் அண்ட் தேர்ட் கேஸ். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கேஸில் வந்துட்டு நம்ம விஸ்வாக்ஸ் நடிச்சிருப்பாரு லீட் ரோலா. நம்ம செகண்ட் கேஸ்ல வந்து நம்ம அதிவி சேஷ் அவர் நடிச்சிருப்பாரு. இப்போ நம்ம தேர்ட் கேஸ்ல வந்து அஃப்கோர்ஸ் நம்ம நானி சார் ஆஸ் அர்ஜுன் சர்காரா நடிச்சிருப்பாரு. அந்த ட்ரெய்லர் அந்த பேரே எனக்கு செம்மையா ஹைப்பா இருந்துச்சுங்க. அர்ஜுன் சர்கார் அந்த மாதிரி இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. ஸோ கதை வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் தான். கதை முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஏதோ ஒரு மாதிரி கொண்டு போயிருக்கீங்க. லத்தம் தெரிக்குது, கையை ஒரு சைடு பிடிச்சிக்கிட்டு போகுது. ஒரு சைடு பார்த்தா என்னடா இதனால டெட்புல் படம் ஆடாது, ஒரு சைடு பார்த்தா இதனால ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆகுது, அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கவுத்து வச்சு அறுக்குறானுங்க, ரத்தம் உழுவுது, ரத்தத்தோட சிஜிஐ செஞ்சிருக்கீங்க. ஆனா கதை என்ன சொல்றது, நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன், அந்த கதை கண்டுபிடிக்கிறது, ஏன் அந்த சைக்கோ கில்லரு, ஏன் இப்படிலாம் அந்த மாதிரி எடுத்துட்டு போனாங்க. ஸோ எனக்கு நான் இருக்கிற மட்டும் சொல்றேன். சரிங்களா, ஸோ படத்துல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா நானி சாரோட ஆக்டிங்கு. எப்போ பார்த்தாலும் அது ஒரு கடுப்போட சுத்துவாரு. ஆனா எனக்கு என்ன கடுப்புனா அந்த 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 லவ் போர்ஷன் தேவையில்ல, அந்த மாதிரி தான் தோணுச்சு. நீ இன்வெஸ்டிகேஷன் படம் எடுக்கிறீங்கன்னா அது அப்படியே அதே மூட்டில் கொண்டு போயிருங்க. எனக்கு அந்த நடுவில் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அது வந்துட்டு எனக்கு செம்ம டிஸ்டர்ப் ஆச்சு, எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு யாருக்கு அப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க சொல்லுங்க. ஓகேவா, பிடிக்கவே இல்லைன்னா பார்க்க தேவையில்லைன்னு சொல்லியிருப்பீங்க. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால பார்த்தேன், மறுபடியும் பார்த்தோன்னா அதை வந்துட்டு ஓட விட்டுருவேன். சரிங்களா, ஸோ ஸ்ரீநிதி செட்டி அவங்க நடிச்சிருப்பாங்க. நம்ம கேஜிஎஃப் நடிச்சாங்களே, ஸோ அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. அவங்களும் ஒரு போலீஸ் ரோல் தான். ஆனால் ஹீரோக்கே வந்துட்டு ஷாக்கிங் ஆயிரும். ஆக்சுவலி லிட்ரலி ஏமாத்திடுவாங்க. பக்கம் ஹீரோ கடுப்பாக இருக்கணும், ஆனால் ஹீரோ வந்துட்டு உட்காந்து கொஞ்சம் இருப்பாரு. ஆனால் கேரக்டர் வந்து எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டே இருப்பாரு, ஹே 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 நான் அப்படியே கத்திக்கிட்டே இருப்பாரு. அந்த லவ் போர்ஷன் தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது, எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. நல்ல அவ வந்துட்டு என்ன அர்ஜுனுக்கு இதாயிரும் அதாயிரம்னு சொல்லி இருக்கு. அது கடுப்பா இருந்துச்சு, இரிட்டேட்டா இருந்துச்சு உண்மையிலே. எனக்கு சொல்ல போனா அந்த லவ் போர்ஷன் எடுத்துருக்க வேணாம், அந்த கேரக்டருக்கு ஒன்று டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேவா, அந்த அர்ஜுன் சர்கார்னு ஒரு கேரக்டர் வந்துட்டு அதுக்கே ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு, மென்டலி ஒரு பிரச்சனை இருக்கு. அது பார்த்ததுக்கு மருந்து வேற எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஓகே, சம்திங் ஒரு 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 மென்டல் இஷ்யூஸ்லாம். ஓகே, ஒரு இஷ்யூ. ஓகேவா, ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸ்ல வர ஒவ்வொரு கேரக்டருக்கும், ஒரு லீடர் கேரக்டருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். ஓகேவா, ஸோ அதுலேருந்து எப்படி வந்து அவர் இது என்ன சொல்ற அதை சமாளிச்சுக்கிட்டு எப்படிலாம் அந்த கேஸை கண்டுபிடிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுக்கு அந்த கேஸ் கூட டிராவல் பண்ணுவீங்க, அவர் கூட டிராவல் பண்ணிக்குவேன். ஆனா இவன் தான் வில்லன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்டே போறோம். இந்த படம் பாக்குறப்ப வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. சாரி, நான் ஜென்ரலா சொல்றேன், நான் சொல்றேன். எனக்கு நான் இந்த படம் பாக்குறப்போ இந்த வில்லன் இவன் தான். இந்த யார் தெரியுமா அந்த வில்லன், உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அந்த வில்லனை வந்துட்டு நீங்க தர்பார் படத்துல வந்துட்டு ஒன் ஆஃப் த வில்லனோட பையன். ஓகே, அவன் தான் வில்லனோட பையன். ஓகேவா, வில்லனோட பையனா பார்த்துருப்பீங்க. அந்த ஜெயிலுக்குள்ள இருப்பான் தான், ட்ரக் அடிக்க இருப்பான், எல்லா பொண்ணுங்க ட்ரக்கை சப்போர்ட் பண்ணிக்கிருப்பான். ஓகேவா, அந்த மாதிரி அவன் வந்துட்டு என்ன சொல்றது, இதுல வில்லன்னு காமிக்கும் போது அவன் கேரக்டர் ப்ராமிசிங்காவே இல்லை. அந்த மாதிரிதான் இருந்துச்சு, எனக்கு ஃபீல் பண்ணுச்சு. அவன் வில்லன் அந்த இதுக்குள்ள போயிட்டு வில்லன் ஹீரோ வந்துட்டு அதாவது நம்ம அர்ஜுன் சர்கார் வந்துட்டு அவங்களோட அவர் கோட்டைக்குள்ள போயிட்டு பிரீச் பண்ணிட்டு அவன் கூடயே வந்துட்டு ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு
நிறைய குத்து வாங்கிட்டு வெட்டு வாங்கிட்டு உயிரோட இருக்காருங்க கடைசியில. இந்த மாதிரி வலிக்கு குத்து வாங்கினா செத்து இருக்கணும்டா. அந்த மாதிரி தான் இருக்கு. பின்னாடி குத்துறானுங்க, முதுகுல குத்துறானுங்க, முன்னு குத்துறானுங்க. ஒயிட் கலர் கோட் இருக்குல்ல, ரெட்டா மாறிடும். ஓகேவா? நான் நினைச்சேன் இந்த இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒருத்தனை வந்துட்டு பின்னாடி குத்திட்டு எடுத்து லைக் வந்து அப்படி அப்படியே எடுப்பாரு கத்திய. ஓகேவா? ரத்தம் மேலே தெரிக்கும். கேமரா அங்கேருந்து மேலேருந்து கீழே கட்டுவாங்க. அந்த பாடி வந்து லைக் வந்து அந்த ஷேடோ மட்டும் தான் தெரியும். அந்த ரெண்டு பாடி வந்துட்டு ரெண்டா ஒழுகுற மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு டீட்டெயிலாக காமிச்சிருக்கலாம். மேபி வந்து இது என்ன சொல்றது, இந்த சென்சார் காரணமா எல்லாம் காமிக்க முடியாதோ அப்படின்னு. அப்ப எனக்கு தெரிஞ்சு டெட்பூல் படத்துல இப்படி காமிக்கிறாங்க தாறுமாறா ஆர் ரைட்டட் மூவிலாம் அந்த மாதிரி எடுத்திருக்கலாமோ, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலு. ஒன்றும் டீட்டெயிலாக காமிச்சிடலாம். அந்த கொலைலாம் வந்துட்டு கொஞ்சம் மரண கொலையை காமிச்சிருக்கலாம் டீட்டெயில்டா. ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணியிருக்கலாம். லைக் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன்லாம் இருக்கும்ல, அந்த தலை துண்டா போடுறது, கைக்கெல்லாம் பிச்சுட்டு போடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இன்னும் ஆர் ரேட்டடாக எடுத்திருக்கலாம். ரத்தத்தை மட்டும் அள்ளி தெரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம நானி சாரோட கோட்டில் ஒயிட் கலர் கோட்டு செம்மையாக போட்டுட்டு வருவார், நல்லா வருவார். ஒயிட் கலர் கோட்டு கடைசியில் ரெட் கலரை மாறிடுவாங்க. சரிங்களா? அது வரைக்கும் சண்டை போட்டு இருப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் போக அந்த கடைசி கோட்டம்லாம் எனக்கு வந்து டே ஏன் அந்த வில்லன் செத்தா என்ன பொழைச்சா என்ன, விட்டுருங்கடா, படத்தை முடிச்சிருங்கடா, அந்த மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் நினைச்சேன், ஓ நானி செத்துருவார் போல, இவ்வளவு குத்து வாங்கியிருக்காரு அர்ஜுன் சக்கர் வந்துட்டு அந்த கேரக்டர் செத்துரும் போல கடைசியில அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அதனாலதான் ரீப்ளேஸ் பண்ண வந்து கார்த்தி சார் வருவார் போல, அந்த மாதிரி நினைச்சேன். ஆனா வந்துட்டு குத்து வாங்கிட்டு வரும், எங்கேயும் பேண்டேஜ் போட்டு உட்காந்துருப்பாருங்க ஹாஸ்பிட்டல்ல, அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு கனெக்ட் இருக்கும். அது வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு எனக்கு பொறுத்த வரைக்கும். அந்த ஓப்பனிங்லேயே வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், லேடி போலீஸ் ஆஃபீஸர் இறந்துட்ட மாதிரியும், அவங்களுக்கு வந்து சில இத்தனை பேர் இத்தனை கொலகாரனை பிடிச்சனாலே வந்துட்டு ஒரு அவார்ட் மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஹானரபிள் அவார்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? அதே நேரத்தில் வந்துட்டு நம்ம அர்ஜுன் சர்க்கார் வந்துட்டு ஜெயிலுக்குள்ள தள்ளுற மாதிரி, ஓகே, அந்த மாதிரி ஷார்ட் இருக்கும். யார் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர், யார் இந்த லேடி போலீஸ்னு, அதை வந்துட்டு அழகா கிளைமேக்ஸ்ல மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இங்க விட்டதை கிளைமேக்ஸ்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கனெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் நான் லீனியரா இருக்கும் எடுத்திருப்பாங்க. மற்றபடி மேக்கிங்கா இருக்கட்டும் எல்லாம் ஓகே தான். முடிஞ்ச அளவுக்கு படத்தை ரன் பண்ண பார்த்துருக்காங்க. ஓகே, ரன் பண்ண பார்த்துருக்காங்க. எப்படியோ போயிடணும்ப்பா. ஃபிளாஷ்பேக்கு போனா கூட வந்துட்டு ஃபிளாஷ்பேக்குள்ள ஒரு ஃபிளாஷ்பேக்கு, அதுக்குள்ள கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அவ்வளவுதான். ஓகேவா? அப்புறம் பார்த்தா ஒரு 2 கொலை பண்ணதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி எடுக்கிறானுங்க. எனக்கு எந்த அளவுக்கு லாஜிக்னு படுதுன்னு எனக்கும் தெரியலங்க, நிஜமா தெரியல. பட் படம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜிங்கா இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு. ஸோ ஒரு நானியோட ஃபேனா எனக்கு பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, சார் இந்த மாதிரி படம் தான் பண்ணாதீங்க, நீங்க பேசாம இந்த ஹை நானா அந்த மாதிரி மிஸ்டர் லோக்கலா இந்த மாதிரி ஒரு படம் இருக்குமே, அந்த மாதிரி சாஃப்டான கேரக்டர், அந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்டாவே போயிருங்க. இல்லாட்டி ஒரு ரொமான்டிக் ராம்காம் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் தோணுச்சு. இந்த என்னது சுந்தரிக்கு அந்தரிக்கு ஏதோ ஒரு படம் இருக்குமே, சுந்தரியா, நெட்ஃபிளிக்ஸ் தேடி பாருங்க. நானி ஃபிலிம் வந்துட்டு அந்த படத்தை நானியும் நம்ம நஸ்ரியா அவங்க நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க. அது ஒரு ராம்காம் தான். அது சிறப்பாகவும் இருக்கும், எமோஷனலாக இருக்கும், செம்ம காமெடியா இருக்கும், நல்லா என்ஜாயா இருக்கும். அதை பாருங்க, அது கேரக்டர் நல்லா இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி படமே நடிங்க நானி, அப்படிதான் சொல்லணும்னு தோணுதுங்க நிஜமா. இந்த தசஹரா, அதுக்கப்புறம் இந்த சூர்யா சட்டர்டே, சனி போத்தா சனி வரும் எக்ஸாக்டா எனக்கு தெரியலங்க. சாரி நிஜமா சாரி. நானி ஃபேன்னா எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, ஸோ சாரி கேட்டுக்கிறேன். ஸோ அந்த படம் உங்களுக்கு புரியுதுல, அது வரைக்கும் போகணும். சனி போத்தா சனி வரும் அந்த படம், அதுக்கப்புறம் ஹிட், இந்த படம் ஹிட்டு. ஸோ இவ்வளவு வயலன்ஸ் ஏன் நேச்சுரல் ஸ்டார் தான், அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் இயல்பாவே நடிக்க விட்டுருங்களேன். ஏன் ரொம்ப அந்த ஷியாம் ராய் அந்த படம் செம்மையா இருந்துச்சுங்க. அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து 2 கேரக்டர் வரும். லைக் வந்து கடந்த போன ஜென்மத்து ஒரு போன பிறவியோட கேரக்டரும் வரும், இப்போ இருக்க ஸ்டைலிஷ் அந்த லுக் கேரக்டரும் வரும். ரொம்ப நல்லா இருக்கும், எங்கேஜிங்கா இருந்துச்சு அந்த படம். அது ஏன் பிடிச்சுன்னு தெரியல, மேபி ஸ்டாரியா அவர் கேரக்டரா எனக்கு சத்தியமா தெரியல. இந்த படம் பார்த்தேன், ரிவ்யூன்றது பண்ணல. மேபி நான் இன்னொரு வாட்டி உங்களுக்காக பார்த்துட்டு ரிவ்யூன்றது கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ கம்மிங் பேக் டு த தேர்ட் கேஸ், த ஹிட்.
நாலாவது பாட்டுக்கு த ஃபோர்த் கேஸ்க்கு வந்துட்டு லீடு விட்டுருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம கார்த்தி சார் வந்துட்டு அடுத்த படத்தில் லீட் ரோலாக பண்ணுறாரு. இந்த படம் வந்துட்டு லைக் தமிழையும் பேசுறாரு, தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி நினைக்கிறேன். பட் இது தெலுங்கு படமாக வரப்போதா தமிழ் படமாக வரப்போதான் சத்தியமாக ஐடியா இல்லை. ஃபுல் எப்படி வந்தாலும் கதையை கொஞ்சம் மாற்றி எடுங்கடா, கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுங்கடா, அந்த மாதிரி தான் சொல்கிற மாதிரி இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக எடுங்க. அந்த லவ்லாம் நடுவில் கொண்டு வராதிங்க. இந்த சர்தார் படத்துலையும் அப்படிதான். அது ஒரு போலீஸ் ஓரியன்ட் ஃபிலிம் தானே, காப் த்ரில்லர் தானே. பட் அதுவும் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்பை த்ரில்லர். அதுவும் நடுவில் லவ் கொண்டு வந்து தேவையில்லாம அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இந்த மாதிரி காப் த்ரில்லரு, இன்வெஸ்டிகேஷன் ஜான்ரெல்லாம் நடுவில் காமெடியோ லவ்வோ நடுவில் கொண்டு வருது வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக படலை. எனக்கு அந்த அந்த மூட்டில் பார்ப்போம், டக்குன்னு டாபிக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குங்க நிஜமாக சொல்ல போனால். ஸோ அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லது. பட் எடுங்க, நான் பார்க்க மாட்டேன் அப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக மறுபடியும் எத்தனை வாட்டி வேணாலும் பாருங்கள், சரிங்க. திஸ் இஸ் மை ஒப்பீனியன். ஓகே, நான் என்னோட கருத்தை தான் சொல்லிக்கிறேன். ஸோ உனக்கு பிடிக்கல என்னடா பார்க்காதடா அப்படின்னு எனக்கு தெரியும், நீங்கள் சொல்ல தேவையில்ல. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், மறுபடியும் பார்ப்பேன்னா கேட்டால் பார்ப்பேன், கண்டிப்பாக பார்ப்பேன். ஆனால் அந்த லவ் சீன் நான் ஓட விட்டுருவேன். ஓகே, அது கேரண்டியாக சொல்லுவேன். ஓகே, ஸோ இன்னும் நிறையா வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் நம்ம நானியோட படம் நிறைய இருக்குது. மறக்காம டைம் தான் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த படம் ஹிட் த தேர்ட் கேஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்க. ஸோ இசோட வீடியோ முடிச்சுக்கிறேன். சி நெக்ஸ்ட் சரிங்க ஃபேன். டேக் கேர், பாய்.